இந்த நிகழ்ச்சியை தயாரிச்சவரு என்னுடைய மரியாதைக்குரிய சுந்தரவாத்தியார்னு சொன்னாங்க. அவரை பத்தி நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அது கொள்ளந்தெருவுல ஊசி வைக்கிற மாதிரி ஆயிடும். சுருக்கமா சொல்ல போனா அவரு தொட்டது எதுவுமே சோட போனதில்லை. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியை நான் சொல்ல போறேன். நான் இந்த விழாவுக்கு வர்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எனக்கு போன் மெசேஜ் வந்தது. நம்முடைய சுந்தரவாத்தியாருக்கு தேசிய அளவுல தேசிய நல்லாசிரியர் விருது அவருக்கு கிடைச்சது. உங்க எல்லாருடைய சார்பிலையும் சுந்தரவாத்தியார மேடைக்கு வரும்படி பணிவோடு அழைக்கிறேன். சுந்தரோ என்னுடைய நீண்ட நாளே நண்பன். அவனுக்கு இந்த பட்டம் கிடைச்சதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பட்டத்தால பலருக்கு பெருமை, ஆனா சுந்தரத்தால பட்டத்துக்கே பெருமை. அவன் நீண்ட நாள் நல்லா இருக்கணும். நான் என்ன பேசுறது? உங்க எல்லாருக்கும் என் வணக்கம். சரியான ஜோடி ராமச்சி. டேய், சிகரெட் கம்பெனில மேட் ஃபார் ஈச் அதர்னு ஒரு போட்டி வைக்கிறாங்கல்ல, அதுல நம்ம முருகனும் தேவிகம் கலந்துக்கிட்டா நிச்சயமா அவங்களுக்கு தான்டா ஃபர்ஸ்ட் பிரைஸ். டேய் முண்டா, அதுல கல்யாணம் ஆனவங்க மட்டும் தான் கலந்துக்க முடியும். இருக்கட்டும் மேடா, முருகன் தேவியை கல்யாணம் பண்ணிட்டு போட்டியில கலந்துக்கிட்டுமே. டேய், சகுந்தலை வேஷத்துல நடிச்ச தேவகிய தூரத்துல இருந்து பார்த்த எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஏண்டா டேய், கிட்ட நெருங்கி நடிச்சியே, உனக்கு எப்படிடா இருந்தது? டேய், இதெல்லாம் அவங்ககிட்ட போய் கேட்டுட்டு இருக்கறிய? ஒரே கிளிகிளிப்பா தானே இருந்திருக்கும். டேய், முன் அனுபவம் இல்லனா இந்த மாதிரி காதல் சீன்ல எல்லாம் நடிக்க முடியாதுடா. அப்போ முருகன் யாரையாவது காதலிக்கிறான்னு சொல்றியா? டேய், வேற யாரும் இல்லடா, தேவிகத்தான் காதலிக்கிறான். இல்லாட்டி பையன் இவ்வளவு கிளுகிழுப்பா நடிச்சிருப்பானா? கிளுகிழுப்புன்னு சொன்னதும் கிசுகிசுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், கிசுகிசு இல்லடா, எல்லாமே உண்மைதான். இவன் தேவகியோட பழகுறது, பேசுறது, அவளை சீன்றது, காதல் தாண்டா. நமக்கு தாண்டா இவ்வளவு நாள் தெரியாம போச்சு. பெரியாள்டா அவன். டேய் மச்சி, இவ்வளவு நாளும் நீ தேவியை காதலிக்காம இருந்தீன்னா நீ ஒரு முட்டாள். இவ்வளவு ஆன பிறகு நீ தேவியை காதலிக்கல, நீ முழு முட்டாள்டா. நான் மட்டுமா? என்ன அதிசயமா கோயில் பக்கம் வந்திருக்க? அதுவும் அம்மன் கோயிலுக்கு? என் பின்னாலே வேற சுத்தி சுத்தி வர?
அடிக்கடி அசடு மாதிரி சிரிக்கிற? என்ன விஷயம் சொல்லு. நான் ஒன்னு சொல்ல போறேன், கோச்சுக்க மாட்டிய? பரவாயில்ல சொல்லு. ஐ லவ் யூ. இன்னொரு தடவை சொல்லு. ஐ லவ் யூ. பாரதிக்கு பின்னால தேசிய எழுச்சி பாடல்களை எழுதின தமிழ் கவிஞர் யார்? சார், ராம்ஜி நீ சொல்லு. பாரதிதாசன். பாரதிதாசன் புரட்சி கவிஞர். நான் கேட்டது தேசிய எழுச்சி பாடல்களை எழுதுனது யாருன்னு. உட்கார். செல்வி நீ சொல்லு. தெரியாது சார். உனக்கு எப்பதாம்மா தெரிய போகுது? உட்கார். முருகா நீ சொல்லு. முருகா உன்னதான் கேக்குறேன். ஏன் கடைசி பெஞ்சில் போய் உட்கார்ந்திருக்க? உடம்பு சரியில்லையா? பதில் சொல்ல மாட்டியா? ஓஹோ, உங்களுக்கு எப்ப பதில் சொல்லணும்னு தோணுதோ அப்ப கிளாஸ் ரூம்குள்ள வாங்க. இப்ப போ வெளியே. போட வெளியே. தேவகி நீ சொல்லு. நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை. குட். உட்காருமா. அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும், தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும்.
தேவகி 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 சாரி, உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் தொட்டு தூக்கணும். மறுபடியும் நான் அரைஞ்சிடாத. இது தை மாசம் புது பூவாசம் இனி என்னாலும் சுகவைபோகம் தினம் நினைத்திட மறந்தது நினைவினை வரும் இருந்தது விரகத்து மலர்ந்திடும் பாவை. இது தை மாசம் புது பூவாசம் இது தை மாசம் அந்தி மாலை நேரம் இன்பராகம் கேட்கும் நான் தானே இசைத்தேனே உனக்காகத்தான் உந்தன் பாடல் கேட்டு கைகள் தாளம் போடும் நான் பாடும் இசையாடும் நீ சேரத்தான் நெட்டு மட்டும் தொட்டதென்னை நின்று விட்டேன் அதில் கொட்டி வைத்த அர்த்தங்களை விட்டு விட்டேன் எனக்கும் உனக்கும் இடையில் சிறைகள் இருந்தது தினமும் கனவில் நமது உறவு நடந்தது வா இது தை மாசம் புது பூவாசம் இனி என்னாலும் சுகவைபோகம் தினம் நினைத்திட மறந்தது நினைவினில் வரும் திரைமறைவினில் இருந்தது விரகத்து மலர்ந்திடும் பாவை. இது தை மாசம் புது பூவாசம் இது தை மாசம் கன்னி மேகம் மூடும் வெண்ணிலாவின் வேகம் காற்றாது விளையாடு நீ பார்க்கலாம் அர்த்த ஜாமம் தோறும் சொர்க்கலோகம் தேடும் பூ போல உறவாடு நாம் போகலாம் தத்தளித்து சிப்பி ஒன்றை தொட்டு விட்டேன் அதில் முத்தெடுக்க சம்மதமும் பெற்றுவிட்டேன் இதயம் முழுதும் எது இல்லை என ஒழித்திட புதிய அலையில் விழுந்து நனைந்து கலந்திடவா இது தை மாசம் புது பூவாசம் இனி என்னாலும் சுகவைபோகம் தினம் நினைத்திட மறந்தது நினைவினில் வரும் திரைமறைவினில் இருந்தது விரகத்து மலர்ந்திடும் பாவை. இது தை மாசம் புது பூவாசம் இது தை மாசம்